வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகுது என்ன கேட்டிங்கன்னா, ஒரு அருமையான இட்லி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இட்லி நல்லா சாஃப்டாக பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், எப்படி அரைக்கணும் மாவு, இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த உளுத்தம்பருப்பு மாவு நல்லா அப்படி எடுத்து போட்டிங்கன்னா ஃப்ளஃபியாக வந்து விழணும். அப்போ தான் வந்து அந்த இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். கரெக்டான ரேஷியோவில் எப்படி பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன். அதுவும் பர்டிகுலராக அந்த உளுத்தம்பருப்பு அரிசியை வந்து எந்த அளவுக்கு ஊற வைக்கணும், அதே மாதிரி அந்த அரிசி உளுத்தம்பருப்பு போட்ட பிறகு தண்ணி எப்படிலாம் தெளிக்கணும், எப்படிலாம் மாவு எப்படி எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு தெளிவாக வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே இட்லி எப்படி பண்ணுறது சொல்லி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதாவது 1 கிலோவுக்கு 300 கிராம் உளுத்தம்பருப்பு போடுவாங்க. நான் கொஞ்சம் ஒரு 100 கிராம் எக்ஸ்ட்ரா போட, நிறைய பேர் உளுத்தம்பருப்பு அதிகமாக போட்டிங்களே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதனால் தவறு எதுவுமே இல்லை. எப்பவுமே புரிஞ்சுக்கங்க, இட்லி பண்ணும்போது உளுத்தம்பருப்பு கம்மியாக இருந்தால் தான் அந்த இட்லி நல்லா இருக்காது. கொஞ்சம் ஒரு 50 கிராமோ இல்லை ஒரு 100 கிராமோ அதிகமான தவறு எதுவுமே இல்லை. இன்றைக்கி கரெக்டான ரேஷியோவில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக 1 கிலோ அரிசிக்கு 300 கிராம் உளுத்தம்பருப்பு, அதாவது அரை கிலோ இட்லி அரிசி போட்டிருக்கேன். அதில் 150 உளுத்தம்பருப்பு ஊற வச்சு எப்படி ஒரு சாஃப்டான இட்லி பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி தெளிவாக வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த பொட்டுக்கடலை சட்னி நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்க ஒரு இன்க்ரீடியன்ஸ் என்னது, இந்த உடச்சக்கல்ல இருக்கும். அந்த உடச்சக்கல்ல கொஞ்சம் சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, காஞ்ச மிளகாலாம் போட்டு ஒரு சிம்பிளான ஸ்டைலில் சட்டுன்னு வீட்டில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சட்னி வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி இந்த இட்லி எப்படி பண்ணுறோம், அதே டைமில் இந்த உடச்சக்கல்ல சட்னி எப்படி பண்ணுறது சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த இட்லிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா. இட்லி ரைஸ் 1/2 கிலோ, உளுத்தம்பருப்பு 150 கிராம், உப்பு தேவையான அளவு. இதாங்க இட்லிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த இட்லி அரிசியும் உளுத்தம்பருப்பும் தண்ணியில் ஊற வைக்க போகிறோம். அதனால் நம்மக்கிட்ட இருக்க இந்த இட்லி அரிசியை இந்த பவுலில் போட்டிருக்கேன். நீங்கள் இட்லி நல்லா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நல்ல குவாலிட்டி இட்லி அரிசி வாங்கி யூஸ் பண்ணணும். புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தவறில்லை. ஆனால் பக்குவமாக புரிஞ்சுட்டு நீங்கள் வீட்டில் பண்ணால் நல்லாயிருக்கும். நான் எப்போவுமே யூஸ் பண்ணுறது இட்லி அரிசி தான். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த அரிசியில் தேவையான தண்ணி ஊற்றி நல்லா ஊற வைக்கிறோம். ஊற வைக்கிற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் நல்லா அரிசி ஊறணும். இந்த உளுத்தம்பருப்பு வந்து தண்ணியில் நல்லா ஊற வச்சுருங்க. எப்படி அரிசியை நல்லா ஊற வைக்கிறீங்களோ அதே நேரத்துக்கு இந்த உளுத்தம்பருப்பு நல்லா ஊறணும். ரெண்டுமே கரெக்டாக ஊறினா தான் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சில பேர் வந்து 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சு அரைப்பாங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு உளுத்தம்பருப்பும் அரிசியும் சரியாக அரையாது. அப்படி அரையிலனா இட்லி நல்லா வராது. ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்த இந்த அரிசியும் உளுத்தம்பருப்பும் இப்போ காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. இப்போ இந்த அரிசி நல்லா ஊறியிருக்கா, அதே மாதிரி தான் இந்த உளுத்தம்பருப்பு நல்லா ஊற வச்சு எடுத்தாச்சு. இது பேசிக், நல்லா ஊறணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் இட்லி மாவு நல்லா அரைக்க முடியும். நீங்கள் கிரைண்டரில் அரைக்கும் போது ஃபஸ்ட்டு அந்த கிரைண்டரோட குவாலிட்டி எப்படி இருக்குது. சில பேர் வந்து அந்த கிரைண்டர் சரியாக ஓடாது. அந்த டைமில் இந்த உளுத்தம்பருப்பு போட்டால் கரெக்டாக அரையாது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த கிரைண்டர் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துங்க. இந்த உளுத்தம்பருப்பு கிரைண்டரில் போட்டாச்சு. போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, எடுத்த உடனே தண்ணி ஊற்றக்கூடாது. 2 செகண்ட் நல்லா ஓட விடுங்க அந்த கிரைண்டரை. அதுக்கு பிறகு கொஞ்சம் லைட்டாக அரைஞ்சி வரும் பார்த்தீங்களா, அந்த டைமில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிங்கன்னா இந்த மாதிரி கெட்டியான பக்குவத்தில் அந்த உளுத்தம்பருப்பு அரையும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா, அப்பப்போ தண்ணி தெளித்து இந்த மாதிரி அரைக்க வேணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, தண்ணி ஒரே டைமில் நீங்கள் ஊற்றிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த உளுத்தம்பருப்பை வந்து அரைக்கிறதுக்கு டைம் எடுக்கும். நல்லா அரையலைன்னா கண்டிப்பாக வந்து அந்த உளுத்தம்பருப்பு பொங்கி வர டைமில், அதாவது புளிச்சு வர டைமில் உங்களுக்கு கரெக்டான இட்லி சாஃப்டாக கொடுக்காது. இப்போ பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு காமிச்சதுக்கும் இப்போ காமிச்சதுக்கும் எப்படி இருக்குது. அதே டைமில் அந்த மாவு எடுத்து நீங்கள் கீழே போட்டிங்கன்னா அப்படி மெதுவாக விழணும். இப்போது 2வது ஸ்டேஜ், அதாவது அந்த மாவு கையில் எடுத்திங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக இருக்கா, இந்த மாதிரி தான் வரணும். அதுக்கு பிறகு இன்னொரு முக்கியமான விஷயம், சைடில் நீங்கள் எல்லாத்தையும் வந்து நல்லா வலிச்சு விடணும். ஏங்கிட்டன்னா அங்கங்கே உளுத்தம்பருப்பு அப்படியே இருக்கும். இந்த மாதிரி டைமில் அப்பப்போ வலிச்சு விட்டு அப்பப்போ தண்ணி தெளித்து நீங்கள் எடுத்தீங்கன்னா மாவு நல்லா சூப்பராக எடுக்கும். நல்ல கிரைண்டர் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 5 to 8 மினிட்ஸில் இந்த மாவை அரைச்சி எடுத்துடலாம் இந்த 1/2 கிலோ குவான்டிட்டிக்கு.
பார்த்தீங்களா இந்த மாவு எப்படி இருக்குது, நல்ல ஃப்ளஃபியாக சூப்பராக வந்திருக்குல்ல. இந்த மாதிரி தான் வரணும். ஸோ கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுட்டு வீட்டில் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா அரைக்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். கொஞ்சம் அரிசி நீங்கள் அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா அரைய கெட்டியாகிடும். ஆனால் உளுத்தம் பருப்பில் தண்ணி அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான பக்குவம் கிடைக்காது. இந்த விஷயத்துக்கு ஞாபகத்தை வச்சுக்கோங்க. இப்போ இந்த உளுத்தம் பருப்பு மாவை அப்படியே எடுத்து ஒரு பவுலில் போட்டாச்சு. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோங்கிட்டோன்னா, நம்ம உளுத்தம் பருப்பு அரைச்ச அதே கிரைண்டரில் இந்த ஊற வச்ச அந்த இட்லி அரிசியும் போட்டுரும். போட்ட பிறகு தண்ணி ஊற்றுங்க. இந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி அதிகமானாலும் தவறு எதுவுமே இல்லை. நீங்கள் அரிசி ஓட ஃபைன் பேஸ்ட் ஆகும்போது என்ன பண்ணுன்னா உங்களுக்கு கெட்டியான பக்கம் வந்துடும். அதனால் நீங்கள் அப்பப்போ எடுத்து செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. உளுத்தம் பருப்பு மட்டும் தான் ப்ராப்பராக அரைச்சிக்கணும். அதை நீங்கள் ப்ராப்பராக அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே இல்லை இட்லியை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த அரிசி நல்லா ஓடின பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கும். குறைன்னு அரைச்சி இட்லி வேக வச்சு சாப்பிடக்கூடாது. அப்படி பண்ணினா கரெக்டான பக்குவம் கொடுக்காது, சாஃப்டாகவும் இருக்காது. அதனால தான் இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி மிக்ஸ் பண்ண சொல்ல வரேன். இப்போது இந்த உளுத்தம் பருப்பு மாவில் இந்த அரைச்சி வச்சுருக்க அந்த அரிசி மாவும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். உப்பு போட்டு தான் நீங்கள் புளிக்க விடணும். சரிங்களா? மாவு நல்லா புளிச்ச பிறகு தான் இட்லி ஊற்றினா நல்லா சாஃப்டாக வரும். அதனால் நீங்கள் ஸ்டார்டிங்கே உப்பு போட்டுருங்க. உப்பு போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணோம். சில பேர் கையில் நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் அந்த இட்லி நல்லா சாஃப்டாக வரும் சொல்லுவாங்க. நீங்கள் அப்படியும் பண்ணலாம், தவறு எதுவுமே இல்லை. சில பேருக்கு பிடிக்காது கையில் மிக்ஸ் பண்ணுறது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவோட பக்குவம் இந்த மாதிரி வந்துடணும். இப்போ மாவு பார்த்தீங்களா நல்லா கெட்டியாக வந்திருக்குல்ல. நீங்கள் புளிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தவறு எதுவுமே இல்லை. புளிச்ச பிறக்கும் திருப்பி கெட்டியாக இருந்தேன்னா அந்த டைமில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி லைட்டாக லூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஒரு 6-7 மணி நேரம் கழிச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மாவு நல்லா புளிச்சு ரெடியாக இருக்கும். இப்போது நம்ம ஒரு கரண்டி வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா? இந்த கரண்டி வச்சு லைட்டாக அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாவு கரெக்டாக சூப்பராக புளிச்சு வந்திருக்கணும். இந்த மாதிரி பக்குவத்தில் வந்தால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அதுக்கப்புறம் லூஸ் பண்ணி நீங்கள் இட்லி குக் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். இந்த இட்லி சட்டியில் எப்போவுமே இட்லி ஊற்றும் போது நீங்கள் அந்த சட்டியில் தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். அதுக்கு பிறகு மேல் தட்டை வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு எத்தனை இட்லி வேணுமோ நீங்கள் குக் பண்ணி நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கலாம். அவ்வளோதான். அதே டைமில் சில பேர் பண்ணுற தப்பு என்ன கேட்டிங்கன்னா, அந்த இட்லி ஸ்டீம் பண்ணும்போது குறைஞ்சபட்சம் 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணுவாங்க. அப்படி பண்ணால் இட்லி கண்டிப்பாக ட்ரை ஆகும். அதிகபட்சம் ஒரு 5-6 நிமிஷத்தில் நீங்கள் இட்லி குக் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான். ரொம்ப நேரம் குக் பண்ணாலும் உங்களுக்கு கரெக்டாக டெக்ஸ்சர் கொடுக்காது. அதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. அரை கிலோ அரிசிக்கு 150 கிராம் உளுத்தம் பருப்பு சொன்ன பார்த்தீங்களா? இந்த குவான்டிட்டிக்கு கரெக்டாக ஒரு 30 இட்லி ரெடி ஆகும். ஸோ நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பரான இட்லி, அதே டைமில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான ரேஷியோட கொடுத்துருக்கேன். இப்போ கரெக்டாக ஒரு 5-6 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இட்லி ரெடியாக இருக்கும். கொஞ்சம் சூடு ஆறின பிறகு சின்ன ஸ்பூனை வச்சு நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான மெதுன்னு இட்லி ரெடி. பார்த்தீங்களா எப்படி இருக்குது இட்லி? அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குல்ல. இதோட நல்லா சூடான ஒரு கிள்ளி போட்ட சாம்பார், அப்படி இல்லைன்னா கார சட்னி, அப்படி இல்லைன்னா பொட்டுக்கடலை சட்னி நம்ம ரெடி பண்ணுறோம்ல, அந்த சட்னியும் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு அருமையாக இருக்கும். இன்றைக்கி இந்த இட்லி பற்றி டவுட்டெல்லாம் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். ரொம்ப சிம்பிள் தான். மாவு எப்படி அரைக்கணும், எப்படி ஊற வைக்கணும், அதுக்கப்புறம் எப்படி மிக்ஸ் பண்ணி குக் பண்ணுறோம். இந்த 3 விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுட்டு நீங்கள் வீட்டில் பண்ணினா சூப்பரான இட்லி கிடைக்கும். இதுக்கப்புறம் பொட்டுக்கடலை சட்னி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதாவது உடச்சக்கடலை சட்னி. இப்போது இந்த உடச்சக்கடலை சட்னிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாமா? உடச்சக்கடலை 120 கிராம், தேங்காய் பத்தை 1.5 நம்பர், சின்ன வெங்காயம் 3-4 நம்பர், காய்ந்த மிளகாய் 7-8 நம்பர், பூண்டு 1 பல், இஞ்சி 2 சின்ன துண்டு, புளி 1 சின்ன துண்டு, கருவேப்பிலை சிறிதளவு, கடுகு தாளிப்புக்கு தேவையான அளவு, உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தாளிப்புக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த உடச்சக்கடலை சட்னிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோங்கிட்டோன்னா, இந்த உடச்சக்கடலை இந்த மிக்சியில் போடுறோம். ரொம்ப சிம்பிள் தான். எல்லா பொருளும் நம்ம வீட்டில் இருந்ததுன்னா டேரெக்டாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க வேண்டியதான். அந்தளவுக்கு ஒரு ஈஸியான ரெசிபி, ஆனால் ரொம்ப அருமையாக இருக்கும். நிறைய பேர் இந்த உடச்சக்கடலை சட்னி பண்ணும்போது இந்த பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம் போட மாட்டாங்க. ஆனால் நீங்கள் போட்டு வீட்டில் அரைச்சி பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். 1 பல்லு பூண்டு போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் 2 சின்ன துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் தேங்காய், காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை,
புளி ரொம்ப அதிகமான புளி வேணால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக ஒரு புளி இருந்தால் தான் உங்களுக்கு அந்த காரம் நல்லா எடுத்து கொடுக்கும். அதுக்கப்புறம் அந்த புளியோட டேஸ்ட்டு மைல்டாக இருக்கும். இதுக்கப்புறம் தேவையானது தண்ணி ஊற்றி நல்லா அரைக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த சட்னி அரைக்கிற பக்கம் என்ன கேட்டினா நான் கெட்டியாக அரைச்சி எடுத்துருக்கேன். ஆக்சுவலாக இந்த உடச்சக்கடலை சட்னி தண்ணியாக சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் பர்டிகுலராக இந்த மாதிரி இட்லி ரெசிபி தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டில் இந்த உடச்சக்கடலை சட்னி கொஞ்சம் தண்ணியாக அரைக்கிறீங்கன்னா அந்த டைமில் இன்னும் 2 காஞ்ச மிளகா போட்டுங்க. அப்போ தான் அந்த காரமும் அந்த புளிப்பு கொஞ்சம் அந்த உடச்சக்கடலை சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு அரைக்கிற பக்கம் தெரிஞ்சிச்சு, என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டுன்னு தெரிஞ்சிச்சுல, கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் கெஸ்ட் வந்தாங்கன்னா அந்த டைமில் சட்டுன்னு இந்த ரெசிபி பண்ணலாம். நார்மலாக வீட்டில் தேங்காய் சட்னி தான் பண்ணுவீங்க. அந்த டைமில் இந்த மாதிரி கொஞ்சம் காரசாரமான சட்னி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் தாளிப்பு. எப்போவுமே நீங்கள் வீட்டில் சட்னி பண்ணிங்கன்னா அந்த தாளிப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் தேவையான கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு. இந்த உளுத்தம்பருப்பு கொஞ்சம் லைட்டாக வறுத்து வர டைமில் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் நல்லா பொரிஞ்சு வரும் பார்த்தீங்களா. அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், அரைச்சி வச்சுருக்க அந்த சட்னி இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுறேங்க. தாளிப்பு ரெடி ஆன உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் இந்த சட்னி இதில் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். சரிங்களா. சில பேர் வந்து அடுப்பு ஆன்லேயே இருக்கும், அப்படியே குக் பண்ணாங்க. அப்படி குக் பண்ணால் கண்டிப்பாக டேஸ்ட் மாறிடும். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்லா சாஃப்டான ஒரு சூப்பரான இட்லி எப்படி ரெடி பண்ணுறது பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் இந்த பொட்டுக்கடலை சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபீட்பேக் கொடுங்க. என்னங்க இந்த சாஃப்டான இட்லி எப்படி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதே டைமில் அந்த இட்லி எவ்வளோ நேரம் குக் பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த மாவு எப்படி அரைக்கணும், அந்த மாவோட பக்குவம் என்னன்னு சொல்லிட்டு தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி தான் இந்த பொட்டுக்கடலை சட்னி உங்கள் வீட்டில் எப்போவுமே இருக்க ஒரு இன்க்ரீடியன்ஸ் தான். ஆனால் அந்த சின்ன வெங்காயம்லாம் போட்டு அரைச்சி பாருங்கள், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.